வைத்த நீதிமன்றம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வழக்கை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். நடிகர் விஜய் நடிப்பில் வரும் 9ஆம் தேதி விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ஒரு 9ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்திற்கு இன்னும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக ஆஷா விசாரித்தார். இந்த மனு அவர் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் பல்வேறு வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த படத்திற்காக 500 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கக்கூடிய நிலையில் யாரோ ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சான்றிதழ் அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் கூறிய மாற்றங்கள் அனைத்தும் செய்யப்பட்டதாகவும் இதனை தணிக்கை குழு உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட தங்களுக்கு அதாவது இந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் படத்திற்கு எதிராக புகார் அளிக்கலாம் என்ற சட்டப்பிரிவு தணிக்கை வாரிய சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையிலும் கூட தங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் இந்த படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த படத்தினுடைய சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக ரிவைசிங் கமிட்டிக்கு மறு தணிக்கை குழுவுக்கு அனுப்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதாவது மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக கூறியதன் அடிப்படையிலேயே ரிவைசிங் கமிட்டிக்கு அதாவது மறு தணிக்கை குழுவுக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் தங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என எந்த நிர்பந்தமும் செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை தொடர்ந்து யார் புகார் அளித்தார் அந்த புகார் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். நாளைக்குள் இதனை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைய தினத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கில் நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.